சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? அந்த பசங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சார் அவனுங்க லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவனுங்க. சுபாஷ், என்ன இருந்தாலும் தீனதயாளன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு தானே. நாமளே அவனை வேணும்னே சிக்க வச்சு என்ட்ராப் பண்ற மாதிரி ஆகும்ல, அதான் யோசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டா? என்ன சார் நீங்க ஒரு ஐயோகே யூனிஃபார்ம் போட்டு வந்தா அவன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆயிருவானா? அட என்ன சார் நீங்க இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுல தப்பே இல்லை சார். சார் இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்யற சர்வீஸ் நீங்க. ஆமையா, நானும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டான்னு பாவம் பார்த்து நிறைய சான்ஸ் கொடுத்தேன்ல. கொடுத்தீங்களா சார்? அடங்கவே மாட்டேங்கிறானே. அவன் யூனிஃபார்மை கைட்டினா தான் வேலைக்கு ஆகும். சார் செய்தார்க்கு செய், செத்தார்க்கு அழுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க சார். ஏவெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கள சார். அடியோட புடுங்கி எறியணும் சார். ஆனா நீ சொல்றது 100க்கு 100 உண்மையா? தப்பே இல்லை சார். ஆறுமுகம் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் பண்ணல. நான் ஒரு மெசேஜ் போட்டுட்டு இருப்பான். போடு. ஆறுமுகம் எங்க வந்துட்டு இருக்கீங்க? சுபாஷ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார் வந்துட்டு இருக்காங்க சார். வரங்களா? அவனுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. பண்ணிடுறேன் சார். பார்த்துக்க. மாமா மாமா அண்ணே வேண்டாம். மாமா வேண்டாம். மாமா வேண்டாம். மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே என்னது இது? எங்க இருந்து கிடைச்சது உனக்கு? நீ ஒளிச்சு வச்சா எனக்கு வாங்க தெரியாதா என்ன? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வாங்கினேன். பாத்தியா? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். மாமா போதும் மாமா வேண்டாம். ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? மாமா மாமா என்ன மாமா இது? என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எதை நினைச்சு என் குடும்பத்தை பிரிச்சியோ அதை நினைச்சு தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ என்னைக்கு இந்த வீட்டுல மருமகளை அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு. என் புள்ள பொண்டாட்டின்னு அத்தனை பேரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டேன். மாமா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தான் மாமா நான் ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? சரி அதுக்காக சாக போவீங்களா? அண்ணே இப்படி எல்லாம் பண்ணாதண்ணே. ஓ நீதான் இவளை கூப்பிட்டு வந்தியா? அப்போ என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்க அப்படிதானே? பாருனியா ஏன் மாமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மாமா உங்களை விட்டு யாரும் நிரந்தரமா போகல. எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யார் மாமா இருக்காங்க? இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சொன்னா கேளுங்க மாமா, சத்தியம் பண்ணுங்க. நான் வேணா அத்தையை இங்க அனுப்பி வைக்கிறேன். ஓ நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை ஐயோ இல்ல மாமா, அதுக்கு நான் சாகறதே பெட்டர். ஐயோ மாமா மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா, கேளுங்க ப்ளீஸ், கேளுங்க போடுங்க. ஏய் போ அந்த பக்கம். நான் செத்தாதானே உங்களுக்கு நிம்மதி? உன் அத்தையை நிம்மதியா சந்தோஷமா இருக்கு சொல்லு. நான் செத்த அழ வேணான்னு கூட சொல்லு. ஐயோ என்ன வேணாம். என் பிள்ளைக்கு மனசு இருந்தா வந்து கொல்லி போட சொல்லு. மாமா மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. முதல்ல நீங்க அத்தையை நினைச்சு பாருங்க, அக்ஷயாவோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இது எல்லாமே சரி ஆயிடும் மாமா. நான் அதை சரி பண்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. கேளுங்க. நான் சாகிறது ஒண்ணுதான் எனக்கு முடிவு. நான் சாகத்தான் போறேன். ஐயோ மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா, ப்ளீஸ் கேளுங்க மாமா. அண்ணே விடுங்க மாமா, வேண்டாம் மாமா. சாவை யாராலும் தடுக்க முடியாது. மாமா
மாமா சந்தோஷமா இருங்க அண்ணே, ஏய், மாமா, கையை விடு சொன்னா கேளுங்க கையை மாமா, விடுன்னு please, சொல்றேன்ல. மாமா. சொன்னா கையை விடு. கேளுங்க, விட மாட்டேன் மாமா. கையை விடு. ஒரு நிமிஷம், ஏய், மாமா, please, மாமா. போகல. மாமா 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 என்ன பண்றீங்க மாமா மாமா எதுக்கு மாமா என்ன ரூம்குள்ள வச்சு போட்டிருக்கீங்க கதவை திறங்க மாமா நான் சாவேன் நம்பி வந்தா பாரு ஒன்ன சொல்லணும் இந்த நல்ல சிவன் 4 பேரை சாகடிப்பான் நான் சாவனா அதுவும் என்ன வேணான்னு உதறிட்டு போன ஜென்மங்களுக்காக நான் சாகணுமா அதானே அவளோட நினைப்பு அப்படி இருக்குன்னு மாமா முதல்ல கதவை திறங்க மாமா எனது கதவை திறக்கிறதா நான் இங்க கதவை திறந்தா உனக்கு அங்க ஜெயில் கதவு திறக்காதே நீ எனக்கு பண்ணதுக்கு உனக்கு இதுதான் தண்டனை ஐயோ மாமா 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 சொன்னா கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமா ஏய் என்ன சும்மா மாமா மாமா நீகிட்டு உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு நேக்கா என்கிட்ட பொய்ய சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்ததோ உன் புருஷன் எனக்கு அல்வா கொடுத்துட்டானே ஐயோ, எவ்வளவு நான் நம்பிக்கையா இருந்தேன் கையெழுத்த போட்டு அவன் பண்ண சத்தியத்தை நம்பி நான் வந்ததுக்கு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன கேலி பண்ணி கிண்டல் பண்ணீங்கல்ல மாமா இப்ப நாங்க என்னதான் செய்யணும்ங்கறீங்க நீங்க ஆ? நீ உள்ள போகணும்னு சொல்றேன் உனக்கு கொடுத்த ஜாமீனை வாபஸ் வாங்கலாமான்னு வக்கீல கேட்டேன் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு நீ ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும்ல அப்படி நீ கையெழுத்து போடலனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்புறம் உனக்கு ஜென்மத்துக்கு ஜாமீன் கிடைக்காது எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் உன்னால வெளியே வர முடியாது அதனாலதான் உன்னை பிளான் பண்ணி இங்க வர வச்சோம் மாமா 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 ப்ளீஸ் மாமா மாமா கதவை திறங்க ஏன் மாமா இப்படி வன்மத்தோட இருக்கீங்க நான் உங்க மருமக ஏன் மாமா எப்பவுமே என்ன எதிரியாவே பாக்குறீங்க வேணாம் மாமா ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் கதவை திறங்க மாமா இந்த விஷயம் மட்டும் விக்ரம்க்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார் மாமா அப்புறம் இன்னும் சண்டை தான் வளரும் ப்ளீஸ் கதவை திறங்க மாமா ஏய் அவனுக்கு பூச்சாண்டி காட்டி சோறு விட்டவனே நான் தான் நீ அவனை வச்சு எனக்கு பூச்சாண்டி காட்டுறியா உள்ளேயே கடை மாமா கதவை திறங்க மாமா மருமகளை போய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடிக்கிறீங்களே மாமா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா உங்க பொண்ணுக்கு நான் நல்லதுதான் மாமா செஞ்சேன் ஏன் மாமா இதெல்லாம் நீங்க புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் மாமா கதவை திறங்க மாமா ஏய் கத்தாத உள்ளே கடந்து சாகு வா அமுதா மாமா ப்ளீஸ் மாமா கதவை திறங்க கடவுளே இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே ச்சே. என் மொபைல் ஐயோ அது நான் ஹால்லயே விட்டுட்டு வந்துட்டேன் ச்சே. ஐயோ கடவுளே ச்சே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க